ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள்: குரு பகவான் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவான் தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவானும் சனி பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்களும் மீன ராசிகளே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கும்ப ராசி. ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரங்களில் செயல்படுத்துவதிலே காலதாமதமாகலாம். ஒரு மந்த நிலை ஏற்படும். செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். ஆகவே ஒன்றுக்கு பல முறை உங்களுடைய திட்ட பணிகளை நினைவு கூறுவது மிகவும் நல்லது. தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதுரியமாக எதையும் எளிதில் பேசி சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். ஆனால் உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. உங்கள் பேச்சை சில நேரங்களில் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரிய ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான வளங்கள் உங்களுக்கு உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் மேன்மை அடைவீர்கள். சிலர் பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாய தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாய் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுபகாரியங்களை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துவதற்கு ஏற்ற காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் கூடுதலான வருவாயை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் ஆசிரியர்கள், குருமார்கள் மற்றும் சாது சந்நியாசிகளை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படும். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அவர் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடனில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வரவைக்கு சிலருக்கு சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு அகலும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தில் ஸ்தானாதிபதியும் தனம், குடும்ப, வாக்கு ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பார்வையிடுவதால்
திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்த இந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வும் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் கூட்டுத் தொழிலுக்கு கூடுதலான முதலீடு செய்வீர்கள். அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. மற்றவருக்காக ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில தர்மகாரியங்களில் ஈடுபடுவீர்கள். சில புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வருகிறது. முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலம் கனிந்து வருகிறது. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்கள் எல்லாம் கூடுதலான முயற்சிக்கு பின்னரே அவர்கள் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவியிற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பல போட்டிகள் நிகழ்வதற்கான சூழலும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான போட்டிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாயை வருவதற்கான சூழல் ஏற்படும். விரயஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சனி பகவான் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திராஷ்டமம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு 10:26 முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை 9:54 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் தொலைதூர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அன்றைய தினம் தானம் செய்து ஸ்ரீ ஹனுமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.